Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு CD வச்சு ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் 4 CD எடுத்துக்கிறேன். அந்த 4 CDல ப்ளூ கலர் எடுத்து கார்னரில் ரவுண்டுக்கும் ப்ளூ கலராலேயே லைன் ட்ரா பண்ணிக்கணும். ரவுண்டுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அக்ரிலிக் கலர் தான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே ரவுண்ட் பண்ணி அதுக்கு இப்போ ஒயிட் கலரால் சர்க்கிள் ட்ரா பண்ணிடுங்க. சென்டர்லேயும் இதே மாதிரி ப்ளூ கலரில் கவர் பண்ணிவிடுங்க பெயிண்ட் பண்ணி. இதே மாதிரியே நம்மளுக்கு 4 CD ரெடி பண்ணிக்கணும். நான் இப்போ மிரர் எடுத்துருக்கிறேன், டைமண்ட் ஷேப் மிரர். இந்த மிரரை இந்த ப்ளூ கலர் சைடில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு மிரராக இதில் ஸ்டிக் பண்ணிடணும். நான் மிரர் வைக்கிறேன், அது மாதிரி ஸ்டோன் பெருசாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் ஃபுல் சர்க்கிளும் இதே மாதிரி ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிவிடுங்க. அடுத்தது சென்டரில் அந்த ஹோலை கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஸ்டோன் வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு எல்லோ கலர் ஸ்டோன் வச்சுட்டேன். அந்த ஸ்டோன் ரவுண்டுக்கும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சின்ன ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து ஸ்டோன் தூக்கினா ஈஸியாக அதில் ஒட்டி வச்சிடலாம். இதே மாதிரி ரவுண்டுக்கும் இந்த ஸ்டோன் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கணும். நான் ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரியே 4 CDயும் ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி இப்போ நான் அந்த சென்டர்லேயும் மிரர் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் மிரர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. நாலும் இதே மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு CD எடுத்து அதை 4 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒரு CDயில் 4 பார்ட் கட் பண்ணிக்கணும். அந்த 4 பார்ட்டில் ஒரு மேலே சென்டரில் ப்ளூ கலர் அடித்து கீழே க்ளூ அப்ளை பண்ணி நான் அதில் ஒரு லேஸ் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி மணி உள்ள லேஸாக எடுத்துக்கோங்க. அதை இந்த கார்னரில் வச்சு ஒட்டிட்டு சென்டரில் ப்ளூ கலர் அடித்த CDயில் தான் இதில் ஒட்டணும். இதே மாதிரி 4 ரெடி பண்ணிக்கணும். இதே மாதிரி 4 ரெடி பண்ணிட்டேன் நான். அதே மாதிரி இன்னொரு CDயை 4 பார்ட் பண்ணி இந்த மாதிரி சைடில் வெறும் ப்ளூ கலர் கோடு மட்டும் கொடுத்துட்டு அதுலேயும் கீழே மணி வச்சு லேஸ் அட்டாச் பண்ணிடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4 CDயை சென்டரில் வச்சு அதுக்கு சைடு கார்னரில் இந்த ப்ளூ அடித்தது இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணணும் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒட்டணும். அதுக்காக நான் CDயே வச்சு ஒட்ட போகிறேன். இதை CD எடுத்து நான் கட் பண்ணிவிட்டு அதை நான் ஃபெவிக்விக் வச்சு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபெவிக்விக்கில் ஒட்டினா ஈஸியாக அட்டாச் ஆகிடும். பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த CDயோட பீஸ் எடுத்து அதில் ஒரு CDயும் 2 CD வச்சு அட்டாச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நான் அட்டாச் பண்ணுற மாதிரியே அட்டாச் பண்ணிவிடுங்க. 4 சைடில் இருந்தும் நடுவில் சென்டர்லேயும் அட்டாச் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வச்சு அது அட்டாச் ஆகிடும். இதே மாதிரியே இப்போ இந்த ப்ளூ கலர் அடித்து வச்சுருக்கிற 4 பீஸ் எடுத்து இதையும் அட்டாச் பண்ணிடணும். இதிலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
கார்னர் டு கார்னர் அட்டாச் பண்ணிடுங்க. இதே மாதிரி 4 சைடும் அட்டாச் பண்ணிடுங்க. நான் அட்டாச் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இப்போ அந்த ப்ளூ லைன் போட்டு வச்சுருக்க சீடி எடுத்து அதை மேலே அதே மாதிரியே சைட்லேயும் கீழேயும் வச்சு 4 பக்கமும் ஒட்டி விட்டுருங்க. இது ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட்டு, செஞ்சு பாருங்கள். நான் ரெடி பண்ணிட்டேன். ஃபெவிக்விக் வச்சதுனால ஈஸியாக அட்டாச் ஆகிடுச்சு. தூக்குக்குள்ளேயும் ஒன்றும் இது இல்லை பிரச்சனை. Thank you for watching my channel. Keep watching my channel.